வாழ்வளிக்கும் தேவன் நம்பல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி. இன்று காலையில் கூட யோபுவின் புத்தகம் 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நாம் அநேக முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மனுஷன் முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. அவன் எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தானோ, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நீதிமானாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய், சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறான். மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் மிகவும் அற்புதமான ஒரு சாட்சியோடு வாழ்ந்திருக்கிறான். மேன்மையாய் வாழ்ந்திருக்கிறான். பிள்ளைகளோடு, வேலைக்காரர்களோடு கூட, விளைநிலங்களோடு கூட நன்றாய் வாழ்ந்த ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்து போய் வறுமையாய் நின்றான். நாம் வாசித்த வேத வசனம் சொல்கிறது, அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. காரணம் என்ன? தான் செல்வச் செழிப்பாய் வாழ்கிற காலத்திலும் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறான். எல்லாவற்றையும் இழந்த போது கூட அவன் உத்தமமாய் தான் வாழ்ந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகள் எல்லாம் திரும்ப கிடைக்கவும், அவன் திரும்ப முன்னிலைமை அடையவும் மிகப்பெரிய தியாகம் வேண்டும் அல்லவா? பலர் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள், சிலர் குறை சொல்வார்கள். பொதுவாக 98% உன்னதமான நிலைமையிலிருந்து தாழ்வான ஒரு நிலைமைக்கு வருகிற பொழுது தங்களை குறித்து அவர்கள் எண்ணுவதே இல்லை. ஆண்டவர் ஏன் தான் எங்களை இப்படியெல்லாம் சோதித்தாரோ? எப்படி வாழ்ந்த நாங்கள் எப்படி வந்துவிட்டோம்? செல்வச்சிமானாய் வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வீதிக்கு வந்துவிட்டோமே. ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை குறை சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்கிற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை முன்னிலைமையை காட்டிலும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தாராம். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். நாம் பொதுவாக நாம் பழைய நிலைமையை அடைய விரும்புவோம். ஆனால் ஆண்டவரோ அவனுக்கு இரண்டத்தனையாக கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அவன் எல்லாவற்றையும் இழந்த பொழுது தேவனை தூஷிக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. இரண்டாவது, அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்த பொழுது பரிசுத்தமாயும் கடவுளுக்கு பயந்தவனாயும் வாழ்ந்திருக்கிறான். இன்றைக்கு நாம் அப்படி பார்க்க முடிகிறதா? ஐஸ்வர்யமும் செல்வமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பாவ வழிகளில் நம்மை நடக்க செய்து விடுகிறது. அல்லாவிட்டால் நாமும் செலவழித்து நடந்து விடுகிறோம். எல்லாம் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தது போலவே எல்லாவற்றையும் இழந்தது பின்பும் அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறான். அதுதான் முக்கியம். பல தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டால் துக்கத்தின் மிகுதியினால், ஏமாற்றங்களின் மிகுதியினால் மதுபானத்துக்கு அடிமையாகி விடுவார்கள், பாவத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். பைத்தியக்காரரை போல தங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாதவைகளை எல்லாம் செய்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாதபடினால் தங்கள் மனதை தேற்றிக்கொள்ள பாவத்தில் விழுந்து விடுவார்கள். ஆனால் இந்த மனுஷனும் தன் 10 பிள்ளைகளை பறிகொடுத்தும், தன் வேலைக்காரர்களை இழந்தும், தன் மனைவியை, தன் குடும்பத்தை இழந்தும், தன் சரீர ஆரோக்கியத்தை இழந்தும் அவன் ஆண்டவருக்குள் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான வழி. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஒருவேளை எல்லாம் இருக்கும் பொழுது கூட நாம் சாட்சியாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் இழந்ததுக்கு பின்பதாக நாம் சாட்சியாய் வாழ முடியுமா? எந்த மனிதனும் இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்து, சரீர ஆரோக்கியத்தை இழந்து, நட்பை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சம்பாத்தியத்தை இழந்து, சரீர பலத்தை இழந்து, அவமானத்தை சந்தித்து வீதிகளில் அமர்ந்து விட்ட ஒரு மனிதன் எப்படி சாட்சியாய் வாழ்ந்தான்? அதுதான்
ஆண்டவர் தருகிற ரட்சிப்பு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவன் தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது என்று வேதம் சொல்கிறது, தனக்காய் வேண்டுதல் செய்ய யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று புலம்புகிற ஒரு நேரத்தில் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பெரிய இருதயம் யோபுக்குள் காணப்பட்டது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஒன்றை செய்யுங்கள், தேவனை குறை சொல்லாதிருங்கள், குற்றப்படுத்தாதிருங்கள், மிகுந்த விசுவாசத்தோடு கூட இருங்கள். மற்றவருக்காக உங்களை காட்டிலும் அதிக பாடுள்ள, வேதனை உள்ள, கஷ்டப்படுவர்களுக்காய் நீங்கள் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற பொழுது உங்களுடைய நிலைமையை தேவன் இன்றைக்கு மாற்றுவார். நம்முடைய நிலைமை எண்ணி எண்ணி வருந்துவதை விட, இழந்து விட்டோமே, எப்படி வாழ்ந்தோம், எப்படி இழந்தோம் என்று புலம்புவதை விட, தேவனையும் மற்றவர்களையும் குறை சொல்வதை விட மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை காத்துக்கொள்வோம். தேவன் பேரில் விசுவாசமாய் இருப்போம். அப்பொழுது இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் இழந்து வறுமையாக நின்று புலம்பலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, அவர்கள் உணர்ந்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்கவும் தங்கள் சாட்சியின் வாழ்க்கையை காத்துக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும். அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக நீர் திரும்ப தந்து மறுபடியும் சாட்சியாக நிறுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.